கசக்குது. அது எப்பரா சாப்பிடுதுன்னு ரொம்ப சாப்பிடணுமா அப்படின்னா ஆரம்பிச்ச இதை அது எப்படி ஹெல்தியர் ஆப்ஷன்ல ஸ்வீட்லாம் வரும். இது வந்து ரொம்ப பாப்புலர் அந்த ட்ரிங்க், எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. எனக்கு வந்து பிடிக்காதுன்றனால வாங்கவே இல்லை. பட் இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா, சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. அது சொல்லிதாமா இல்லைன்னா ஹெல்தின்னு ஏமாத்துறாங்களா? ஹானஸ்டா ஸ்மெல்லு வந்து சகிக்கல. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெஃபா. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு பிளிங்கிட் ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். பட் நார்மல் கிடையாது, ஹெல்தியர் எடிஷன் ஆஃப் பிளிங்கிட் ஃபைன்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பிளிங்கிட் வீடியோ போடும்போது கேட்டிருந்தீங்க, இது எல்லாமே வந்து அன்ஹெல்தியாக ஜங்க் ஃபுட்டாக அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஹெல்தியர் ஆப்ஷன் காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளிங்கிட் ஃபைண்ட் எபிசோட்ஸ் போகிறோம்ல, அதுலேயும் ஹெல்தி ஃபுட்ஸ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட ரிசர்ச்சில் நான் வந்து கண்டுபிடிச்ச கொஞ்சம் ஹெல்தியர் ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ 24 hours நம்ம அதான் சாப்பிட போகிறோம். அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட்லாம் வச்சு யோசிப்பீங்க, எங்கடா இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவோட ஒர்க் விஷயமா நாங்கள் வந்து இங்கே ஹைதராபாத் வரைக்கும் வர வேண்டிய வேலையாக இருந்துச்சு. அங்கே வந்து கூட வந்து நான் ஃபுட் சேலஞ்ச் எடுப்பேன், இந்த வாரம் அதை போடுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியில் வச்சு எடுக்கிறனால நடத்து போகிறவங்கலாம் அப்படியே ஒரு மாதிரி ஹூஸ் திஸ் ஏலியன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஜெனிசாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒரு லைக் கொடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பிளிங்கிட் ஃபைன்ஸில் வாங்கியிருக்கிறது இந்த ஓட் மீல் பிரெட்டு தானே? ஆமாம், பிரெட்டு. ஸோ இது வந்து நம்மளோட மாடர்ன், மோஸ்ட்டாக பிரெட்டுனாலே இந்த மாடர்ன் பிராண்டில் தான் எங்கே போனாலும் கிடைக்கும், பேக்கரியில் வாங்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த பேக்கர்ஸ் லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட் மீல் பிரெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க போல். இதில் 0 மைதா, நோ பாம் ஆயில், நோ ஆடட் கலர்ஸ், நோ ஃப்ளேவர்ஸ், கம்ப்ளீட்டாக வீட் அண்ட் ஓட் மட்டும் வச்சு செஞ்ச ஒரு பிரெட்டு. ஸோ கேட்கறதுக்கே வந்து நம்மளுக்கு ஓகே ஹெல்தியாக இருக்கும் போல் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதில்ல. ஸோ நம்ம நார்மலாகவே பிரெட் சாப்பிட்றது காமனாக. பிரெட்டுனா நம்ம என்ன வாங்குவோம், ஒயிட் கலர் பேக்கரி பிரெட் வாங்குவோம், விச் இஸ் மைதா. ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் இவன். இது 95 rupees எம்ஆர்பி. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரெட் அப்படியே சாப்பிட்டா ஆப்வியஸாக அது டேஸ்ட் எப்படி இருக்கும், இருங்க அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி தான் இருக்குன்ட்டு. பார்க்க வந்து அந்த ஓட்ஸ் எல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்குது. எல்லாமே உடஞ்சிருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே உடஞ்சிருக்கு. ஒன்னே ஒன்று கேட்டுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். மேலே வந்து அந்த ஓட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேலே அந்த க்ரஸ்ட்லாம் வந்து ஓட்ஸ் போட்டிருக்காங்க. கசக்குது. நல்ல வேலை இப்படி இதை சாப்பிட முடியும் நம்பி நான் வாங்கலை. ஸோ இந்த பிளிங்கிட் ஆர்டர் கூட சேர்த்தே வந்து நான் அவகேடோ அண்ட் எக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் மேக் அவர் அவகேடோ ஓட் மீல் பிரெட் டோஸ்ட். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அவகேடோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கி செய்கிறோம். நான் வந்து அதுவாக விழுந்துருச்சு உள்ளே இருக்க சீடு. நான் வந்து அவகேடோ இது இல்லை, கடைக்கு போனால் ஜூஸாக குடிப்பேன், மற்றபடி வாங்கணும்னு தோணாது. ஏன்னா அவகேடோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஆல்சோ அது நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனுக்குலாம் வந்து பெருசாக செட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாதா. ஸோ வாங்கினதே இல்லை. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஃப்ளெஷ்ஷோ, உள்ளே இருக்கிற அந்த மெயின் திங், நைஸ் ஸ்மெல் நல்லாயிருக்கு, அதை மட்டும் எடுத்து ப்ரெட்டுக்கு மேலே இப்போ நான் வந்து ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் அவகேடோ வந்து உங்களோட ப்ரெட்டுக்கு மேலே டாப்பிங்காக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் பார்த்த கடைசியாக பார்த்த ஒரு ஃபாரினரோட வீடியோவில் வந்து ஒரு அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு இது வந்து இன்னொரு நல்ல ஆப்ஷனாக ஃபீல் ஆச்சு. கிரைண்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே வெஜிடபிளாக வைக்கிற ஃப்ரூட்டா தெரியலையே, அப்படியே வெட்டி வைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியர் ஆப்ஷனாக ஃபீல் ஆனால நான் அப்படியே வச்சுட்டேன். நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்க்ரம்பிள் டேக்கு அப்படியே மேலே வைக்கணும், அவ்வளோதான். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் தான் இதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ நவ் லெட்ஸ் டேஸ்ட் அவர் அவகேடோ எக் டோஸ்ட். நான் இந்த ப்ரெட்டை கூட டோஸ்ட் கூட பண்ணல, எண்ணெயில் போட்டு அகெயின் எண்ணெய் போட்டு நெய் யூஸ் பண்ணியிருக்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம், நெய் செஞ்சு நல்லா இருந்துரு. ஏன்னா அவகேடோ வந்து ப்ரெட்டை விட ரேட் அதிகம். ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறேன். நான் அவகேடோ டோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பேன் ட்ரிப்பு போகும்போது. அதே மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீட்டோட
கசப்படாமல் தெரில. இது லைட்டாக அந்த அவகேடோட அந்த க்ரீமினஸோடு சேர்த்து எக்கோட ஃப்ளேவர் அண்ட் அந்த ப்ரெட்டு சேர்த்து சாப்பிடும்போது மொத்தமாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாப்பிட்டுறேன். அது வித்தைகள்லாம் காமிக்கிறதுக்கே காலையில் அப்படியே லேட் ஆகிடுச்சு சாப்பாடு சாப்பிட்டு. ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நான் இந்த அடிக்கடி ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவகேடோ ஜூஸு, மில்க் ஷேக் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக குடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இல்லை 200% வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும். அண்ட் சூப்பர் ஹெல்தியர் ஆப்ஷன் வேறு. நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீட் பிரெட்டெல்லாம் எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி டேஸ்ட்டு. 10க்கு வந்து நான் 11 கொடுப்பேன். எதிர்பார்க்கல நல்லா இருக்காது எப்படா சாப்பிடுதுன்னு, ரொம்ப சாப்பிடணுமா அப்படின்னா ஆரம்பித்த இதை ரொம்ப பிடிச்சி 2 பிரெட்டை உள்ளே தள்ளிட்டேன். வயிறு ரொம்ப நிறைவாக இருக்குது. இதோட பிரஞ்ச் பிரஞ்சுக்குமே ஒரு நல்ல ஸ்நாக் தான். 2 வாங்கி வச்சுருக்கேன். இதில் 2த்துல ஒன்றா நல்லாயிருக்கும்னு தெரியும். ஸோ பிரஞ்ச் அப்போ மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிரஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் பிரஞ்சுக்கு வந்து என்கிட்ட ஒரு ஸ்நாக்கும் இருந்துச்சு, ஒரு ஸ்வீட்டும் இருந்துச்சு. சரி ஈவினிங்க்கு வந்து அந்த ஸ்நாக் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தனால இப்போ வந்து அந்த ஸ்வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எப்படி ஹெல்தியர் ஆப்ஷனில் ஸ்வீட்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது. ஜிம்முக்கு போயிட்டு இந்த கரெக்டாக இத்தனை கேலரிஸ், இத்தனை ப்ரோட்டீன் இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. ஸ்வீட்ஸ் இல்லாமல் டயட்டிங் பண்ணணும்னு யார் சொன்னால், இந்த மாதிரி ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 10 கிராம் ப்ரோட்டீன் பேக் பார். இது மொத்தமாக நம்ம எடுத்தாலும் வெறும் 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். விச் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டயட்டிங். வெயிட் லாஸ்லாம் பண்ணணும், டயட்லாம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லட்டுலாம் சாப்பிட்லாம். இது வந்து ப்ரோட்டீன் லட்டு, பீனட் அண்ட் கேன்பெரிஸ் இருக்குது. நோ சுகர் கண்ட்ரோல், சுகர் கட்லர் நீங்களால கூட உங்களால் இதை சாப்பிட முடியும். உண்மையாகவே டெலிஷியஸாக இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். இன்னும் காற்று தான் போல திறந்தோன்னா குட்டியோண்டு உள்ள 3 இருக்கு, 4 இருக்கு. ஸ்மெல் அவ்வளோ வாவா இல்லை. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லட்டு ஸ்வீட்டு கிரேவிங்ஸ் அப்படிலாம் சொன்னாங்கன்னு நான் ஒன்று அப்படியே வாவ் ஹெல்த்தியாக கூட இப்படி செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் போல் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து அப்போல்லாம் இல்லை, வீட்டு அந்த மாவுலலாம் போட்டு ஏதோ கலக்கி வச்ச ஒரு ப்ரோட்டீன் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. லட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் இல்லை. பார்த்தாலே தெரியுது சுகர் தின்ன முடியாது, அதனால் ஹெல்த்தியாக தின்னுக்கோ அப்படின்னு கொடுத்த லட்டு மாதிரி தான் இருக்குன்னு டேஸ்ட் தெரியுது. கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது அவங்க நார்மல் ப்ரோட்டீன் லட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து ஓகே நைஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்துச்சு, அதனால் 10க்கு 10 கொடுக்கலாம் அப்படின்னு பேசலாம். அவங்க வந்து எம்மி ஸ்நாக் ஃபார் சுகர் கிரேவிங்ஸ் அப்படி எப்படி சொன்னாங்க. அப்போலாம் இல்லை, சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படா ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. காலைல சாப்பிட்ட அந்த வீட்டு பிரெட் கசப்பு இருந்துச்சுல, அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. நான் வந்து இட் இஸ் ஹெல்தியர். ஸோ அதனால் வந்து 5. பட் டேஸ்ட்டு எம்மி லட்டு டேஸ்ட்லாம் வருதுன்னா கேட்டால் நோ. ஸோ அதனால் 5 மார்க் கம்மி பண்ணுறேன். இதுவே எப்படி இருக்குன்னா லஞ்சுக்கு வந்து கம்ப்ளீட் வீட்டு வச்சு தான் ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்கும் தெரியல. இது லட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதே எப்படி ஆகிப்போச்சு. சரி லஞ்ச் அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் Blinkit Finds ஹெல்தியர் எடிஷன் அப்படின்னு நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருந்தாலும் நம்ம காலைல சாப்பிட்ட அந்த வீட் ப்ரெட்டும் வந்திருக்கும். செகண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஹோல் வீட் நூடுல்ஸ், இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது 0 preservatives, ஹை ஃபைபர், ஆட்டா நூடுல்ஸ், 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு ஹெல்தியர் டிப்பிக்கல் ஹெல்தியர் ஆப்ஷன் ஃபார் நம்மளோட மைதா நூடுல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி நிறைய மதர்ஸ் எல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் இதை வாங்கி சமைச்சு பாருங்க அப்படின்ட்டு. இதில் நூடுல்ஸ் மட்டும் இல்லை, பாஸ்தா வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. பட் நான் வந்து சரி நூடுல்ஸாக வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம், அதான் செய்யறதுக்கும் ஈஸி. நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலலாம் எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குமா, இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா, சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு தெரில.
ஸோ நவ் லெட்ஸ் டூ வெஜ் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன், கம்ப்ளீட்லி வெஜ். ஸோ இப்போ போய் குக் பண்ண போகலாம். கவரில் போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து ஃபஸ்ட்டே வந்து நூடுல்ஸை பாயில் பண்ணிட்டோம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெஜ்ஜீஸ்க்கு இன்னைக்கு நாங்கள் கேப்சிகம், கேரட் அண்ட் கேபேஜ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சாஸஸ் ஆட் பண்ணணும். சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட பாயில் நூடுல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் ரெடி. ஸோ நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2 to 3 சர்வ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மேபி வெஜ்ஜஸ் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குக் பண்ணும் போதே லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், பிகாஸ் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் தோணுன ஒரே விஷயம், வீட்டில் சாப்பிட்டா வீட் ஆட்டாவில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது மைதாக்கும் ஆட்டாக்கும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. லைட்டாக உப்பு அதிகமாகிடுச்சு, மற்றபடி டேஸ்ட்டு செம்ம டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுறேன், பசிக்குது. ஸோ லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்ஸுக்குலாம் வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் நிறைய எங்கள் வீட்லேயும் வந்து வெளியே கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் உள்ள தான் செய்வோம். எக் ஆட் பண்ணி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலைல எக் சாப்பிட்னால்தான் ஆஃப்டர்நூன் ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எக் ஆட் பண்ணல. இதில் இன்னுமே கொஞ்சம் எக் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ I 100% recommend you guys to try it. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய பேக்கெட்டாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது 2 பேருக்கு மட்டும் தான் பத்தும். ஸோ பெரிய பேக்கெட்டாக வாங்கினா கொஞ்சம் ஒரு ஹோல் ஃபேமிலியும் சாப்பிட்ற மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்ரிங்க் தான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பாப்புலர் அந்த ட்ரிங்க், எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. எனக்கு வந்து பிடிக்காதுன்றனால வாங்கவே இல்லை. பட் இன்னைக்கு சேலஞ்சுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக் அப்போ மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஐ ஹவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ட்ரிங்க். இந்த ட்ரிங்கை பற்றி தான் நான் மதியானமே சொல்லியிருப்பேன், விச் இஸ் டயட் கோக். இது வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி ஆஹா ஓஹோ இது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து கோக் சுத்தமாக பிடிக்காது. எந்த டைப் ஆஃப் கோக்குமே பிடிக்காது. கொக்கோ கோலா, கோக்கு 2 ஒன்று தானா? இன்னொன்று இருக்குமே இதே மாதிரியே, பெப்சி. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. நார்மலாகவே சோடா ஐட்டம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ண எனக்கு தோணுதில்லை. பட் இட் இஸ் ஆக்சுவலி அந்த டயட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்தியர் ஆப்ஷன் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லது போல். ஏன்னா நோ சுகர், நோ கேலரிஸ் அண்ட் கிறிஸ்பு டேஸ்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எப்படி இருக்குமோ தெரில. அண்ட் செகண்ட் ஆப்ஷன், இது வந்து எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணி தான் வாங்கினேன், விச் இஸ் ராகி சிப்ஸ். ராகியில் என்ன சிப்ஸ்? அதாவது goodness of millet, source of protein and rich fiber, no palm oil, no trans fat, no groundnut oil, made with groundnut oil. இந்த சேலஞ்சுக்கு தேவையான எல்லா பாக்ஸஸையும் டிக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். பட் இதை ட்ரை பண்ணுமா அப்படின்னு இருக்கு. பட் இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த சேலஞ்சில் அட்லீஸ்ட் இதை நான் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கோக்கோட ஸ்மெல் தான் வருது. பெருசா டேஸ்ட் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது போலியே, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து டயட் கோக்கா. ஹேர்ஸ்க்குலாம் அது ரொம்ப பிடிக்கும், குடிப்பான். நார்மல் கோக் மாதிரி தான் இருக்கு. லைட்டாக சுகரோட டேஸ்ட் வந்து இல்லை. ஐ மீன் தெகட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. தண்ணியில் ஒரு அந்த சோடாவோட லைட் கோக் டேஸ்ட் வருது. இட்ஸ் ஆக்சுவலி குட். எனக்கு அப்புறம் அந்த சக்கரை தகட்டுற மாதிரி இருந்தாலும் தான் எனக்கு நார்மல் கோக் பிடிக்கலன்னு தெரில. ஒரு மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. ஓகே நைஸ். 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. எப்படின்னு எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஸ்டேட் பண்ண தெரில. இட்ஸ் நைஸ். இப்போ நான் அதை குடிச்சிடுறேன். ஆக்சுவலாக அது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது எப்படி இருக்க போதோ. கிராக்ஸோட எல்லா ஸ்நாக்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலி. அப்பா ஹெவி ஸ்மெல். இந்த பெரி பெரி
மசாலாவோட ஹெவி ஸ்மெல் வருது. சூப்பர். ராகி எப்படி இருக்கும், பேரே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அப்போல்லாம் இது மேலே சூப்பராக இருக்குது. நார்மல் பெரிய பெரிய சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சேம் டேஸ்ட், அதை விட நல்லாவே இருக்குது. ஃபார் எல்லியர் ஆப்ஷன் இஸ் டூ குட். ஜீரோ கேலரின்னும் போதே நல்ல விஷயம் இது. ஸோ ஐ ஷுட் கிவ் 10 நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக இது வந்து 10க்கு நான் 11 கொடுப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட நம்ம நைட் டின்னர் வந்து ஐம் நாட் ஈவன் ஷோர் அது சொல்லிதாங்களா இல்லைன்னா எழுதின்னு ஏமாத்துறாங்களா, எனக்கு பாதி விஷயம் புரிய மாட்டுது. இந்த ஹெல்தியர் கான்செப்ட், இந்த டயட் கான்செப்ட், இதெல்லாம் என்னவோ. ஸோ நைட் டின்னர் அப்போ வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்ம நைட் டின்னருக்கு நம்ம சாப்பிட போகிற ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம்ல, YU, ஐ திங்க் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது யூன்னு தான் நினைக்கிறேன். அந்த யூவோட இது ஜிங்கி சீஸ் நூடுல்ஸ் வந்து ஃப்ரைடு, ஓகேவா. இது வந்து ஹெல்தின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நோ MSG அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் வீட் நூடுல்ஸ், ஆனியன், டொமேட்டோ, சன்ஃப்ளவர் சீடு, இந்த மாதிரி ஆல் இன்க்ரீடியன்ஸ் ஆர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாங்கர் ஃப்ளாட் நூடுல்ஸ், ஹேண்ட் கிராஃப்டட் பை செஃப், போல்டு சாசி ஃப்ளேவர், ஒன்லி க்ளீன் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து அதனால ஹெல்தியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. மேபி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆல் குட். நம்ம நிறைய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வச்சு சாப்பிட்ற அந்த கெமிக்கல் கப் நூடுல்ஸ்க்கு திஸ் இஸ் அண்ட் குட் ஆல்டர்னேட்டிவ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து ஃப்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி இதில் சுடு தண்ணி ஊற்றி தானே சாப்பிட போகிறோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பேக்டு சீல்டு ஃபுட். நான் வந்து இப்படிலாம் இருந்தாலே வந்து இட் நாட் பி தட் மச் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆள் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். பட் வென் யூ சீ த இன்க்ரீடியன்ஸ் அது வந்து ரொம்ப க்ளீனாக ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெல்தியர் ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா ஃபார் நார்மல் அந்த கலப்படம் இருக்கிற ஒரு ப்ராடக்டோட சேர்த்து இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் குட். அந்த மாதிரி இதை பேப்பரை ரெடி பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்மளோட கப் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹானஸ்டாக ஸ்மெல்லு வந்து சகிக்கலை, எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஏன் இந்த ஸ்மெல் வருதுனுமே எனக்கு புரியல. நானும் இன்க்ரீடியன்ஸ் ஒரு 10 வாட்டி படிச்சுட்டு இருந்த மாதிரி ஏதாவது சீ ஃபுட் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு எதுவும் சீ ஃபுட் மாதிரி தெரில, நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது ஸ்மெல்லு. அதே வந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு இருக்கு. ஓகே, now let's taste and see. ஏன் இப்படி ஸ்மெல் வருது? எல்லாம் கெட்டிக்கிட்டு போச்சா? அதுக்குள்ளே கெட்டு போயிருக்குமா? இல்லை 2027 வரைக்கும் இருக்கே. எனக்கு வந்து அந்த ப்ரானோட ஃப்ரைடு ப்ரான்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லும் வருது, அந்த டேஸ்ட்டும் வருது. அண்ட் மற்றபடி நூடுல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஃப்ளேவராக எதுவுமே இல்லவே இல்லை. வெறும் ஜஸ்ட் ஒரு மாதிரி லைட்டாக அந்த சீ ஃபுட்டோட ஒரு இது வருது. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு ஈட்ல. நான் சாப்பிட்டு மொத்தமாக சொல்கிறேன். At this moment, I just want to thank my diet Coke. பட் எனக்கு வந்து கோக் சுத்தமாக பிடிக்காது. உனக்குலாம் நான் பாராட்டி உன்னெல்லாம் நான் விரும்பி ஒரு வீடியோவில் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நினச்சதில்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. அதில் என்னவோ ஆட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. இல்லைன்னா அது வந்து நேச்சுரல் அப்படின்ற பேரில் எல்லாமே அப்படியே ராவா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாதனால அப்படிலாம் இல்லாமல் சாப்பிட்டா இது ஒரு நாள் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. என்னால் இது இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட ட்ரை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இட் வாஸ் நாட் அட் ஆல் குட். எனக்கு பிடிக்கவே இல்லை. லிட்டரலாக வந்து நான் 10க்கு 2 தான் கொடுப்பேன்.
ஈவன் தோ இட்ஸ் ஹெல்தி, அது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே. எனக்கு சில ஃப்ளேவர்ஸ்லாம் பிடிக்காதுல்ல, அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து இருந்தால் ஒரு பவுல் ஃபுல்லாக நூடுல்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. யா, இட் வாஸ் வெரி பேட். நான் இதை குடிச்சு தான் வந்து ஒப்பேத்துறேன் அதை சாப்பிட்டு முடிக்கும் போது. ஸோ இதோட நம்ம 24 hours Blinkit ஹெல்தி ஃபுட் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இட் வாஸ் நைஸ், டிஃப்ரெண்ட். நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான டயட்டு ஹெல்த்தியாக தான் சாப்பிட போகிறோம், நம்ம ரூல்ஸ்லாம் எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சாப்பிட பழகிடும். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் க்ளீன் ஹேர் ஷிப்பவே அப்படி ஆகிட்டான். அப்பா ஹேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் டயட் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நானும் எங்கள் அம்மாவும் அப்படி கிடையாது. சாப்பாடு எதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுப்போம். ஸோ அவங்களுக்குலாம் மேபி இதெல்லாம் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி டெலிவரி அவைலபிளாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் ஸ்டாக்காம இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் கூட நல்ல ப்ராடக்ட், டேஸ்டியான ப்ராடக்ட்ஸ், எம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ஹெல்தியர் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். மேபி நம்மளோட Blinkit சேலஞ்ச் அந்த எபிசோட்ஸ் போகிறோம்ல, பார்ட் 1 பார்ட் 2, அதில் வந்து ஹெல்தியர் ஆப்ஷன்ஸும் நான் இனிமேல் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜெனிசாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஜிம் ஃப்ரீக், டயட் ஃப்ரீக், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்தியாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி Blinkitல வந்து நீ கண்டதையும் ஆர்டர் பண்ணாமல் இந்த ஹெல்தியோட ஆப்ஷனில் இருக்க ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.